உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பஞ்சாபி ஸ்டைல் உருளைக்கிழங்கு கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, பட்டை ஆட் பண்ணி பொரிஞ்சதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணினது, 1 கொத்து கருவேப்பிலை, 1 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணினது. எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். ஒன்ஸ் இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு தக்காளி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தது அதை உள்ளே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆக வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். கலந்து விட்டுட்டே இங்கே பாருங்கள், இந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸோட சூடான சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.